தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 16/12/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 94:14. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார், தம் உரிமை சொத்தாம் அவர்களை கைவிடார் என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் அறிவுரைகளும் ஆலோசனைகளும் தேற்றுதல்களும் என்னவென்றால், பிரியமானவர்களே, நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம், நாம் இந்தந்த தவறெல்லாம் செய்துவிட்டோமே, கர்த்தர் என்னை மன்னிப்பாரா, என்னை ஏற்றுக்கொள்வாரா, என்னை பாதுகாப்பாரா என்று சில வேளைகளில் கவலங்கிக் கொண்டிருக்கின்றோம் அல்லவா? கர்த்தர் நம் பாவங்களை மன்னிக்கின்றவர். நம்முடைய பாவங்கள் வேறென்று அது இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அதனை பஞ்சை போல் மாற்றிவிடுவேன் என்று வாக்குரைக்கின்றார். பிரியமானவர்களே, காரணம் நம் கர்த்தர் மன்னிக்கிறவர். அவர் கூறுகின்றார், 7 முறையில 70 முறை தன் பாவம் செய்தாலும் உன் சகோதரனை நீ மன்னிக்க வேண்டும் என்று கூறுகின்ற கர்த்தர் நம்முடைய பாவத்தை மன்னிக்காமல் இருப்பாரா? நாம் உண்மையாக மனம் திரும்பி உண்மையாக மனம் வெந்து, ஐயோ அந்த தவறு செய்துவிட்டேனே, அறியாமல் செய்துவிட்டேனே, அல்லது அறிந்து சுயநலத்திற்காக செய்துவிட்டேனே என்று நாம் அறிக்கையிடும் பொழுது, பிரியமானவர்களே, அவர் மனதார மன்னித்து நம்மை ஏற்றுக்கொண்டு அவர் நம்மை ஒரு நாளும் கைவிடாமல் நெகிழ விடாமல் நம்மை மட்டுமல்ல நம் சந்ததியாக 1000 தலைமுறைக்கு நம்மையும் நம் சந்ததியும் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவேர் என்று வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வருடத்தின் கடைசி பகுதிக்குள் வந்து கொண்டிருக்கும் நாம் நம்முடைய பாவங்களை முழுமையாக அறிக்கையிட்டு அவரிடம் மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் மன்னித்து என்றென்றைக்கும் நமக்கு அவர் இரக்கம் காட்டுபவராக இருப்பார். இதில் நாம் மத்தேயு சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது, ஒரு மகன் தனது தகப்பனை விட்டு பிரிந்து அவருடைய ஆஸ்திகள் எல்லாம் அழித்து சென்று விட்டான். பிறகு அவன் மனம் திரும்பி வரும் பொழுது அந்த தகப்பன் தன் மகன் எப்பொழுது வருவான் என்று காத்து கொண்டிருந்து அவன் வந்தவுடனே அவனை அணைத்து முத்தமிட்டு அவன் விரல்களுக்கு மோதிரமும் அவன் கால்களுக்கு பாதரட்சணையும் போட்டு கொளுத்த கன்றுகளை அடித்து அதை விருந்தாக கொண்டாடி அவனை ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கின்ற பிரியமானவர்களே. ஆகவே நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இதை எடுத்துக்கூற வேண்டும். பிள்ளைகள் கூட அறியாமல் இந்த நாட்களில் ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை, அவர்களுக்கு நேரமே இல்லை என்று கூறுவார்கள். ஆனால் அவர்களிடம் கூட நாம் கூற வேண்டும், இந்த வருட இறுதிக்குள் கர்த்தரிடம் மன்னிப்பு கேளுங்கள், பரிசுத்தமாய் வாழுங்கள், தினமும் ஆலயத்திற்கு செல்வோம், வேதம் வாசிப்போம் என்று முடிவெடுங்கள் என்று அவர்களுக்கும் நாம் ஆலோசனை கூற வேண்டும். பக்கத்தில் உள்ளவர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்களுக்கு இந்த செய்தியை நாம் எடுத்து கூறி அவர்கள் ஆத்மாவையும் நாம் ஆதாயப்படுத்தி விட்டோம் என்றால் கர்த்தர் நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு பலிக்க செய்வார். நம்மையும் நம் சுதந்திரத்தையும் ஒரு நாளும் நெகிழ விடாமலும் கைவிடாமலும் பாதுகாத்து 1000 தலைமுறைக்கு நமக்கு இரக்கம் செய்வார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் நீர் அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு கூறுகின்றீரப்பா. எங்களுடைய ஜனத்தை நீர் கைவிட மாட்டீர், எங்களுடைய சுதந்திரத்தை நீர் கைவிடாமல் பாதுகாப்பீர் என்று கூறுகின்றீரப்பா. அதற்கு நாங்கள் எங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு மிகுந்த பரிசுத்தமாக்கி உமது பாதத்திலேயே காத்திருந்து மனம் திருந்திய மகனை போன்று உம்மிடம் திரும்பி வரும் பொழுது எங்களுக்கு இந்த அதிசயங்களை எல்லாம் செய்வேன், வாக்குத்தத்தத்தை எல்லாம் நிறைவேற்றுவேன் என்று நேர் கொடுக்கின்ற இந்த அருமையான செய்திக்காக நன்றியப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற
யார் யாரெல்லாம் இந்த செய்திக்கு கீழ்ப்படிந்து எங்கள் பாவங்களை அறிக்கையிடுவோம், எங்களுடைய சந்ததியுடைய பாவங்களையும் நாங்கள் அறிக்கையிட செய்வோம், எங்களுக்கு தெரிந்தவர்களையும் அறிக்கையிட செய்வோம் என்று உறுதியெடுக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பாவங்களையும் எங்கள் சந்ததியினுடைய பாவங்களையும் அக்கிரங்களையும் மன்னித்து உம்முடைய வசனத்தை, உம்முடைய வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு நிறைவேற செய்யுங்க, ஆசீர்வதியுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.